அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவின் வாகனங்கள், வாகன உதிரிப்பாகங்கள் மற்றும் எஃகு உள்ளிட்ட பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகளை மேலும் அதிகரிக்கப் போவதாக அதிகரித்திருக்கின்றார். இந்த நிலையில் பிரதமர் மாக்கானி தலைமையிலான கனடாவும் அதற்கு பதிலடி நடவடிக்கைகளை அறிவிக்க தயாராகி இருக்கின்றது. கனடா தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக டாலருக்கு டாலர் என்ற அடிப்படை பதிலடி வரிகளை விதிக்க தயாராகி வருகின்ற நிலையில் இது தற்காலிகமாக இருக்குமா நிரந்தரமாக இருக்குமா என்று சொன்னால், கனடாவை பொறுத்தவரையில் கனடா தான் விரும்பிய பாதையில் பயணிப்பதற்கான திட்டத்தை தீட்டிவிட்டது. ஏற்கனவே அவர்கள் அறிவித்த மாதிரி அவர்கள் செல்கின்ற பாதை என்பது அமெரிக்கா விரும்புகின்ற பாதையில், அமெரிக்கா உண்மையிலேயே என்ன செய்ய விரும்புகின்றது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் கனடாவின் தொழில் வளங்களை நாசகாரப்படுத்துதல் தான் அதன் முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது. அதாவது கனடாவில் அதாவது பொருளாதார ரீதியில் பலவீனப்படுத்தி கனடாவை தங்களது 51வது மாகாணமாக்குவது என்கின்ற ஒரு இலக்கியல் அவர்களது மனத்தில் பதிந்ததாக, அல்லது ஜேடி வேன்ஸ் கூட உப ஜனாதிபதி கூட நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கனடாவை 51வது மாகாணம் என்று குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான அநாகரிகமான செயற்பாடுகள் என்பன தூர இடைவெளியை அதிகரிக்கப் போகின்றன. கனடா பொருளாதாரத்தில் பலவீனமாக்கப்பட வேண்டும். கனடா பொருளாதாரத்தில் பலவீனமாக்கப்பட்ட தங்களை நம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் உள்ளாய அர்த்தம். அதற்குத்தான் மேலே மாக்கானி தெரிவு செய்யப்பட்ட பொழுது சொல்லி இருந்தார், பல இடங்கள் விற்பனைக்கு உரியவை அல்ல. நான் கனடா என்கின்ற தேசத்தின் உரிமையாளர்களுடன் தேர்தலின் பொழுது கதைத்திருந்தேன், அவர்கள் அந்த தேசத்தை விற்பதற்கு தயாராக இல்லை என்று. அதைத்தான் மீண்டும் நாங்கள் கூறலாம் என்னவென்று சொன்னால், இது கனடாவை ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியில் ஈடாட்டம் காண வைக்கின்ற அல்லது எங்களை ஒரு 3ஆம் தர நாடாக்குகின்ற செயற்திட்டத்தில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கின்றது. ஒருமை இப்பொழுது தேவை. ஒற்றுமை என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கான ஒரு தலையாய தேவை. கனடாவை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. பொருளாதார ரீதியில் கனடா பலவீனப்படுத்தப்பட வேண்டும். சக்தி வாய்ந்த ஒரு நாடு கனடா என்பது அதற்கு தெரியும். காலை 8 மணி 16 நிமிடம் 19 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக எங்களுடன் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பதற்றம் தற்பொழுது மேலும் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவின் வாகனங்கள், வாகன உதிரிப்பாகங்கள் மற்றும் எஃகு உள்ளிட்ட பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகளை மேலும் அதிகரிக்கப் போவதாக அதிகரித்திருக்கின்றார். இந்த நிலையில் பிரதமர் மாக்கானி தலைமையிலான கனடாவும் அதற்கு பதிலடி நடவடிக்கைகளை அறிவிக்க தயாராகி இருக்கின்றது. இன்றைய தினம் அந்த அறிவிப்பு வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் கனடாவின் பதிலடி நடவடிக்கைகள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கனடா எவ்வாறு அணுக வேண்டும், இது பற்றிய விவரங்களை நாங்கள் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலில் கனடா தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக டாலருக்கு டாலர் என்ற அடிப்படை பதிலடி வரிகளை விதிக்க தயாராகி வருகின்ற நிலையில் இப்படியான பதிலடி வரிகளை கனடாவின் சாதாரண மக்களின் வாழ்க்கை செலவு, வேலை வாய்ப்பு மற்றும் வணிகர்களுக்கு எந்த அளவில் அதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இந்த விவகாரத்தை எவ்வாறு பார்க்க வேண்டுமானால், எவ்வாறு கனேடிய தேசிய ஊடகங்கள் அணுகுகின்றன என்பதை வைத்து நாங்கள் பார்த்தால் மக்களுடைய அதாவது ஏற்பட போகின்ற பொருளாதார சிக்கல்களுக்கான ஒரு ஆறுதலை பெறலாம். என்னவென்று சொன்னால், இன்று குளோபல் மெயில் பத்திரிகை தனது அதாவது தலையங்கத்தில் கூறியிருக்கின்றது, ஒரு சுதந்திர கனடாவிற்கான அர்ப்பணிப்பு மிகப்பெரியது, அதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ரீதியிலான ஒரு வரைவை விரைந்திருக்கின்றார்கள். அதே போன்று டொரண்டோ ஸ்டார் பத்திரிகை தனது பதிப்பில் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு ஆக்கத்தில் கர்ஜித்த கடமான், அதாவது த மூஸ் ரோஸ் எனப்படுகின்ற ஒரு, அதாவது கனடாவிற்கான அடையாளமாக இருக்கின்ற மூஸ் கர்ச்சித்தது, அதாவது காணி, அதாவது ஒரு ஆணித்தரமாக இந்த விடயத்தில் செயற்படுகின்றார்கள் என்ற விவகாரத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இந்த போர் என்பது தற்பொழுது நாங்கள் ஏற்கனவே அதாவது அனுமானித்தபடி இது ஒரு பொருளாதார போராக மாறிவிட்டது என்பதை விட இது இப்பொழுது இறையாண்மைக்கான போராக மாறிவிட்டது. கனடாவின் சுதந்திரத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்காக
நேற்றைய தினம் இந்த போரின் உச்சம் என்பது மிகவும் ஒரு அதாவது ராஜதந்திரத்தின் அடிமட்டத்திற்கு சென்றிருந்தது. டக்ஃபோர்ட் அவர்களை குறிவைத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை குறிவைத்து டக்ஃபோர்ட் அவர்களும் தெரிவித்த கருத்துக்கள் அழகியல் ரீதியில் அல்லாதவை மாத்திரமல்ல. டக்ஃபோர்ட் அவர்கள் இவ்வளவு தூரத்திற்கு ஒரு கருத்தை அமெரிக்க ஜனாதிபதி மீது தெரிவித்திருப்பது முதல் ஒரு கனேடிய அரசியல்வாதி இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்று. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு அழகற்ற வார்த்தை இருக்கின்றது அல்லது நாகரிகமற்ற வார்த்தை இருக்கின்றது, கிஸ்மை என்கின்ற ஒரு தொடர். அந்த தொடர் வார்த்தையை கூட அவர் பாவித்திருந்தார். தனது சிறுவிரலுக்கு இருக்கின்ற அறிவு கூட டொனால்ட் ட்ரம்பின் மூளைக்கு இல்லை என்கின்ற அளவிலான இந்த போராக சென்று இன்று இப்பொழுது காலை தான் லேக் ஒன்ராரியோ என்பதை லேக் அமெரிக்கா என்று மாற்றப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இவ்வாறாக இந்த நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த போர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய கேள்வியின் அடிநாதம் அங்கே தங்கி நிற்கின்றது. பல தொழில் வாய்ப்புகள் இழக்கப்பட போகின்றன, பலரும் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது தற்காலிகமாக இருக்குமா நிரந்தரமாக இருக்குமா என்று சொன்னால், கனடாவை பொறுத்தவரையில் கனடா தான் விரும்பிய பாதையில் பயணிப்பதற்கான திட்டத்தை தீட்டிவிட்டது. ஏற்கனவே அவர்கள் அறிவித்த மாதிரி அவர்கள் செல்கின்ற பாதை என்பது அமெரிக்கா விரும்புகின்ற பாதையில். அமெரிக்கா உண்மையிலேயே என்ன செய்ய விரும்புகின்றது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் கனடாவின் தொழில் வளங்களை நாசகாரப்படுத்துதல் தான் அதன் முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது. அதாவது கனடாவின் அதாவது பொருளாதார ரீதியில் பலவீனப்படுத்தி கனடாவை தங்களது 51வது மாகாணமாக்குவது என்கின்ற ஒரு இலக்கியல் அவர்களது மனத்தில் பதிந்ததாக, அல்லது அவர்களது அந்த ட்ரம்ப் 2025 அல்லது இந்த POA 2025 என்கின்ற அவர்களுடைய அந்த ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் ஒரு அடிநாதமாக கூட இருந்தது. அவர்கள் அதனை செய்வதற்கான முயற்சியாக, அதாவது எந்தவித பின்விளைவையும் எதிர்பார்க்காத வகையில் செயற்படுகின்ற இந்த நிகழ்வானது எவ்வளவு காலகட்டங்களில் அமெரிக்காவிற்கு தோளோடு தோள் கொடுத்த கனடாவை தள்ளி நிற்க வைத்திருக்கின்றது. இதன் மூலம் இவ்வாறு கூறுங்கள், அதாவது ஒரு பொருள் இங்கே இருந்து செல்கின்ற பொழுது அது வாகன உதிரிப்பாகமாக இருக்கட்டும், அல்லது அலுமினியமாக இருக்கட்டும், அல்லது இரும்பாக இருக்கட்டும், அல்லது மரப்பொருளாக இருக்கட்டும், அதற்கு 50 ரூபாய்க்கு செல்கின்ற பொருள் 75 ரூபாய்க்கு செல்ல போகின்றது. அவ்வாறு செல்கின்ற பொழுது அந்த பொருளின் உற்பத்தி என்பது திருப்பி கனடாவுக்கு வருகின்ற பொழுது அதன் விலை என்பதை அவர்கள் ஒரு காராக எடுத்துக்கொண்டால், ஒரு வாகனமாக எடுத்துக்கொண்டால், அதன் விலை என்பது உண்மையிலேயே $50,000 இருக்குமாக இருந்தால், அதற்கு 50% வரி விதிக்கப்படுமாக இருந்தால் அதன் விலை என்பது 75,000 மாறிவிடும். எனவே இது யாரை பாதிக்க போகின்றது என்றால், இங்கே இந்த மூல உற்பத்தி செய்பவர்களையும் அங்கே பிரதான உற்பத்தி செய்பவர்களையும், குறிப்பாக கனடாவின் ஒன்ராரியோ மாகாணத்துடன் இணைந்த பகுதிகளாக இருக்கின்ற ஒஹாயோ, பென்சில்வேனியா, நியூயார்க் போன்ற மாநிலங்களுக்கு பெரிய நிலைமை வரும். அதே அந்த பெரிய சிக்கல் வரும். ஆனால் கனடாவிற்குத்தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இப்பொழுது கனடா அதற்குரிய உள்ளூர் திட்டங்களையும் வரைய வேண்டியதையும், வேறு நாடுகளுடனான உறவாடல்களை மேற்கொள்ள வேண்டியதையும் ஒரு தெரிவாக கொண்டால் கூட பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்லும் பேச்சுக்கள் தொடரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்குரிய அந்த ஒருமை புள்ளி என்பது உடனடியாக எட்டப்பட முடியாதபடி இரண்டு தரப்பும் கருத்துக்களை தெரிவிக்கின்றன. இன்று கனடா நீங்கள் குறிப்பிட்டது போல தாங்கள் எவ்வாறாக அந்த $1 அந்த வரியை விதிக்கப் போகின்றோம் என்பதை இன்று காலை அவர்கள் அறிவிக்கப் போகின்றார்கள். இதே நேரம் நீங்கள் பார்த்தீர்களானால், இப்பொழுது நாங்கள் அந்த பேச்சு பொருளாக எடுத்த டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டக்ஃபோர்ட் அவர்களின் கருத்தியல்களை விடவும் அமெரிக்காவின் பல அரசியல்வாதிகளும் தரமற்ற கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாக JD Vance கூட, உப ஜனாதிபதி கூட நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கனடாவை 51வது மாகாணம் என்று குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான அநாகரிகமான செயற்பாடுகள் என்பன தூர இடைவெளியை அதிகரிக்கப் போகின்றன. அதாவது ராஜதந்திர பேச்சுக்கள் செல்கின்ற தூரத்தை குறைப்பதுதான் தற்போது அந்த சோன் ஆஃப் பாசிபிள் அக்ரிமெண்ட் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்திற்கு வரக்கூடிய ஒரு
இடத்திற்கு இரண்டு தரப்பும் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தணிகைப்படுத்துதல் அல்லது தன்மையாக இருத்தல் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. அதனை அமெரிக்கா செய்ய வேண்டும். கனடாவை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு செயற்பாட்டில் அது ஈடுபட தேவையில்லை என்றால் கனடா எடுத்த முடிவு காத்திரமானது. கனடாவை பல நாடுகளும் வரவேற்கின்றன. கனடாவின் மொழி உரிமையில் அதாவது பிரெஞ்சு, அதாவது இரண்டாவது மொழியாக இருக்கின்ற இந்த பிரெஞ்சு மொழி சம்பந்தமாக அமெரிக்கா தெரிவித்த கருத்துக்கள் குறித்து நேற்று பகிரங்கமாக மாக்கானி அவர்கள் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் உண்மையிலே கனடா 29 என்றுதான் நினைக்கிறேன், 29 பிரெஞ்சு மொழி பேசுகின்ற அல்லது முதலாய மொழியாக பிரெஞ்சு மொழியை கொண்ட 29 நாடுகளின் தார்மீக ஆதரவு என்பது உடனடியாகவே கனடாவை சென்றடைந்திருக்கும். அதைவிட பல நாடுகளும், ஜெர்மன் போன்ற பல நாடுகளும் கனடாவை பின்பற்றுகின்ற நிலைக்கு வருகின்றன. எனவே தலைமை மாறுகின்றது. பொருளாதார ரீதியில் எங்களை பொறுத்தவரையில் சிக்கல் இடம்பெறப் போகின்றது. அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு கட்டி காப்பது என்பதை மத்திய அரசும் மாகாண அரசும் மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு காலமாக இனிவரும் 2 அல்லது 3 வாரங்கள் இருக்க போகின்றன. என்று சொன்னால் இந்த சடுதியான மாற்றம் என்பது 2 தரப்பாலும் ஏற்பட்டு கொள்ளும். இது உண்மையிலேயே கனேடியர்களுக்கு மாத்திரம் பாதிப்பா என்றால் இல்லை, அமெரிக்கர்களுக்கு கூட பாதிப்பான விடயம். அதை அவர்கள் உணர்கின்ற பொழுதுதான் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இந்த நவம்பர் 6ஆம் தேதிய இந்த அதாவது மிட் டேர்ம் எனப்படுகின்ற கீழ்ச்சபைக்கான ஒட்டுமொத்த உறுப்பினர்கள், நான் 435 உறுப்பினர்களுக்கும் மற்றும் மேல் சபை செனட் என அழைக்கப்படுகின்ற மேல் சபைக்கான 35 உறுப்பினர்களுக்குமான 100 உறுப்பினர்களில் 35 உறுப்பினர்களுக்குமான தேர்தல் இடம்பெறப் போகின்றது. அதில் இவர் நிச்சயமாக இவரது கட்சி பலமான தோல்வியை சந்திக்கும் என்பதை தற்பொழுது எழுந்தமானமாகவே தெரிய வருகின்றது. அதிலும் இவரது ஆதரவை பெற்ற இவரது உள்ளக கட்சி தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் வெற்றி பெறாமல் இவரை எதிர்த்து நிற்கின்றவர்கள் தான் தற்பொழுது உள்ளக கட்சி தேர்தலில் வெற்றி பெறுகின்றார்கள். அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவரையான காலத்தை எவ்வாறு நாங்கள் கடக்கப் போகின்றோம் என்பதுதான் இப்பொழுது எங்கள் முன்னுள்ள முதலாய கேள்வி. எனவே அரசியல் தலைவர்கள் நிச்சயமாக இது தொடர்பான நடவடிக்கைகளில் மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய தேவையை இது அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் உயிர்த்தல் அல்லது அவர்களுடைய வாழ்வியலுக்கான பெரும்பொருளான எனர்ஜி சக்தியை வழங்குகின்ற நாடாக கனடா தொடர்ந்தும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கு இடம்பெறப்படுகின்ற போர் என்பது எவ்வாறான முரண்களை கொண்டு வரும் என்பதை யாருக்குமே தெரியாத ஒன்றாகத்தான் தற்பொழுது இருக்கின்றது. என்று சொன்னால் ஒரு அழகியலற்ற ஒரு எதிர்பார்ப்பை கனடா மீது அமெரிக்கா வைத்திருப்பது, தங்களுடைய அவர்களுக்கு 51வது மாநிலமாக வர வேண்டும் என்றல்ல, அவ்வாறு அவர்கள் குறிப்பிடுவதன் அர்த்தம் என்னவென்றால் கனடா பொருளாதாரத்தில் பலவீனமாக்கப்பட வேண்டும். கனடா பொருளாதாரத்தில் பலவீனமாக்கப்பட்ட தங்களை நம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் உள்ளாய அர்த்தம். அதற்குத்தான் மேலே மார்கானி தெரிவு செய்யப்பட்ட பொழுது சொல்லி இருந்தார், பல இடங்கள் விற்பனைக்கு உரியவை அல்ல. நான் கனடா என்கின்ற தேசத்தின் உரிமையாளர்களுடன் தேர்தலின் பொழுது கதைத்திருந்தேன், அவர்கள் அந்த தேசத்தை விற்பதற்கு தயாராக இல்லை என்று. அதைத்தான் மீண்டும் நாங்கள் கூறலாம் என்னவென்று சொன்னால், இது கனடாவை ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியில் ஈடாட்டம் காண வைக்கின்ற அல்லது எங்களை ஒரு 3ஆம் தர நாடாக்குகின்ற செயற்திட்டத்தில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கின்றது. ஒருமை இப்பொழுது தேவை. ஒற்றுமை என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கான ஒரு தலையாய தேவை. நீங்கள் குறிப்பிட்டது போது இந்த அமெரிக்க வரி விதிப்பால் அதிகம் பாதிக்கப்பட போவது கனடிய ஓட்டோ இண்டஸ்ட்ரி என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்குரிய பாதிக்கப்பட்டவர்களுடைய நிவாரணங்கள் திட்டங்கள் பற்றியும் அறிவிக்கப்படும் என்று கனடிய அரசு அறிவித்திருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது பிரதமர் மாக்கானி நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் இந்த உறவுகளை மேற்கொள்வது ஒரு வர்த்தக ரீதியில் ஒரு சீரானதாக இல்லை, அவர்களுடன் நம்பகமாக உறவுகளை மேற்கொள்ள முடியாது. மற்ற நாடுகளுடன் கனடா சிறந்த முறையிலும் ஒரு நம்பிக்கையான முறையில் வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்கிறது என்று அவர் அறிக்கையில் வெளியிட்டிருந்தார். இப்பொழுது பிரதமர் மாக்கானி அமெரிக்கா சரியான அணுகுமுறையுடன் வந்தால் மட்டுமே மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப தயாராக இருப்பதாகவும் தனது தரப்பிலிருந்து கருத்தை வெளியிட்டு இருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது தற்போதைய கடுமையான வார்த்தை போருக்கு மத்தியில் கனடா பதிலடி நடவடிக்கைகளை தொடர்வதா அல்லது விரைவில் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. நீண்ட காலத்துக்கு இது எந்த அணுகுமுறை கனடாவுக்கு பயனளிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
இல்லை, பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் பேச்சுவார்த்தை என்பது அவர்களுடைய வரைமுறைகள் இல்லாமல் சுதந்திரமானதாக இடம்பெற வேண்டும். கனடா தான் விரும்பியதை செய்வதாக, அதாவது இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டால் கனடாவை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. பொருளாதார ரீதியில் கனடா பலவீனப்படுத்தப்பட வேண்டும். சக்தி வாய்ந்த ஒரு நாடு கனடா என்பது அதற்கு தெரியும். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு என்பது மிகவும் ஆழமான உறவு. அந்த உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதே அமெரிக்கா. எனவே பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும். அதே நேரம் மாற்று வழிகளை தேட வேண்டிய தேவையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு உள்ள முதலாய தெரிவாக மாற்று வழி தேடுதல் என்பதுதான் முதலாய தெரிவு. இரண்டாவது தெரிவு தான் பேச்சுவார்த்தைக்கான தொடரை கொண்டு வருவது, அதற்கான சாதக நிலைமையை கொண்டு வர வேண்டும். நேற்று அதைவிட அவர்களுடைய பாதுகாப்பு செயலர் என்று நினைக்கின்றேன் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார், கனடாவிடம் இராணுவமே இல்லை என்று. இவர்கள் உண்மையிலேயே மனிதர்களா அல்லது மூளை உள்ளவர்களா என்பதை பரிசோதிக்கின்ற ஒரு சொல்லாடலாக இது இருக்கின்றது என்றால், நேட்டோ என்கின்ற போர்வையிலோ அல்லது அமெரிக்கா எடுத்த முயற்சிகளிலோ கனடா அளித்த பங்கு என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. அதைவிட அமெரிக்காவின் வான்பரப்பை பாதுகாப்பதற்காக நொராட் ஒப்பந்தத்தின் கீழ் பெரிய வான்பரப்பை கையாள்வதே கனடா. அதே போன்று அலஸ்கா போன்ற இடங்களுக்கான பாதையை தனது பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் யூகோன் மாகாணங்களினூடாக பதனிட்டு கொடுத்து அவர்களுக்கான போக்குவரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே கனடா. இவ்வாறாக பாதுகாப்பு தொடர்பாக, அதைவிட ஆப்கானிய போரில் நான் நினைக்கின்றேன் 167 அல்லது 200 அளவிலான படையினர் கொல்லப்பட்டதுடன், கனேடிய படையினர் கொல்லப்பட்டதுடன் பல நூற்றுக்கணக்கான படையினர் காயமடைந்தார்கள். பல நூற்றுக்கணக்கான படையினர் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அல்லது மனநிலை பிறழ்வுக்கு அழுத்தங்களுக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வாறாக அமெரிக்கா வலிந்தெடுத்த ஒரு போர்களுக்கு எல்லாம் உதவி செய்கின்ற கனடாவை, அதைவிட ஈராக் போரின் போதான பங்காக இருக்கட்டும் அல்லது எந்த போரின் போதான பங்காக இருக்கட்டும், அவ்வாறான ஒரு கனடாவை இவ்வாறு காத்திரமற்ற முறையில் கூறுகின்ற அமெரிக்கா திருந்தி பெற வேண்டும். அதன் வரை நாங்களும் காத்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை. பொதுவாகவே இந்த அமெரிக்க தலைவர்கள், டொனால்ட் ட்ரம்புக்கு முதல் இருந்த தலைவர்கள், ஒபாமாவாக இருக்கட்டும், ஜோ பைடனாக இருக்கட்டும், இந்த கனடாவுடன் ஒரு நல்ல ஒரு உறவை பேணி வந்தார்கள். குறிப்பாக இந்த கோவிட்டுக்கு பிறகு இந்த பொருளாதாரம் சரிந்து கொண்டு வருகின்ற நிலையில் அவர்களுடைய கூட்டு முயற்சியால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற நிலையில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து எல்லா நாடுகளுமே இந்த பொருளாதாரத்துக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நெருக்கடியை தள்ளுவதற்கான திட்டங்களைத்தான் அவர் அறிவித்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது கணக்கு அவருடைய உதவி ஜனாதிபதி ஜோடி வென்ஸ் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு இன்னும் ஒரு வார்த்தை பிரயோகத்தை வைத்து கதைக்கிறவராகவும் ஒரு அர்த்தமில்லாத சொற்றொடர்களையும் பாவித்து இந்த பொருளாதாரத்தை பற்றியே சிந்திக்காமலும் இந்த பாதிக்கப்பட போகின்ற மக்களை பற்றியும் சிந்திக்காமலும் அவர்கள் முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் கனடா இந்த மாதிரியான பதிலடியை கொடுக்கும் பதில் வரிகளையோ அல்லது இந்த வர்த்தக போருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கின்றது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த அணுகுமுறை எப்படி போகிறது என்று, இதனால் வர்த்தகர்களும் பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய பொதுவான விருப்பமாகவும் இருக்கின்றது. நன்றி. மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.